வணக்கம். இந்தியன் இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன இது நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஜின்னா நேரு இவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் மத ரீதியாக நமக்கு மாமா, ஜின்னா மாமா. நேரு வந்துட்டு நம்ம நாட்டுப்படி நமக்கு மாமா. மாமாங்கிறது வந்து ஒரு தாய்க்கு அப்புறம் நிகரான ஒரு சொந்தம் அப்படின்னா மாமாக்கள் தானே. மாமா தாய் மாமாவை நம்ம எப்படி கூடுதோம் மாமா, இதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே மாமா தான். இதுதான் இந்தியாவுடைய கொள்கை. இதில் வந்து எந்த ஒரு முரண்பாடுமே கிடையாது. தெரிஞ்சவனுக்கு தெரியும், வரலாறு தெரிஞ்சவன், அரசியல் தெரிஞ்சவனுக்கு தெரியும். தெரியாதவன் வந்துட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம், ஜாதி மதத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் அரசியல்ப்பா, தெரிஞ்சுக்கிடுங்க. உலகம் எந்த லெவல் போய்கிட்டு இருக்குங்கிறத, என்ன உலகம் எப்படி ஆரம்பிச்சுங்கிறது கூட நம்ம சொல்லிடலாம். எனக்கு தெரியும். இதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும். அறிவு அதுதான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்க. என்ன அப்படின்னா எல்லோரும் வரணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். நாடு இது மாதிரி ஜின்னா நேரு இவங்கள வச்சு தான் வந்து பிரிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு. ஸ்ரீலங்கா உள்பட. ஸ்ரீலங்கா வந்து இப்போ நம்ம பேசக்கூடாது, இதுக்கு அடுத்து நான் பேசுகிறேன். இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. கல்கத்தாவை ஜின்னா தொடுதார். ஃபஸ்ட்டு மீட்டிங் போடுதார். நம்ம நாட்டுக்கு வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரிவினை வந்து ஆரம்ப பீரியடில் வந்துட்டு கல்கத்தாவில் வந்து ஜின்னா மாமா வந்துட்டு மீட்டிங் போட்ட உடனே தான் ஐயா நேதாஜி ஐயா அரசியல் வேறு களத்துக்கு போகுது அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். உடனே வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஐயா மோடி மாதிரி சுற்றுப்பயணத்துக்கு சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. நட்பு வட்டாரத்தை பெருசு பண்ணுதார். இந்தியான்னா என்னங்கிறத காமிக்க வராரு. எல்லாருக்குமே தெரியுது, உலக நாடுகள் நட்பு சாம்ராஜ்யத்துக்கு உள்ளே வருது. அதுக்கப்புறம் இது தெரியாத ஒரு நேரு மாமா என்ன செய்கிறாப்புல அப்படின்னா கொள்கை வெளியில் தெரியல, அவருக்கு தெரியல வெளி உலகம் என்னங்கிறது. நம்மளை மாதிரி இருக்கார், நம்மளுடைய கிராமத்தில் உள்ள மக்கள் மாதிரி இருக்கார். நேரு மாமா சுதந்திரம், எப்போ நம்ம மக்களை காப்பாற்றினா போதும், சுதந்திரம் கிடைச்சா போதுங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டார். சுதந்திரம் அப்படி தான் வருது. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஜின்னா மாமா, நேரு மாமா இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிடுங்கிறத வந்து நம்ம லெங்க்த்தாக பேசலாம். இப்போ உள்ள இளைஞர்கள் வீடியோலாம் லெங்க்த்தாக பார்க்குறது கிடையாது. அதனால் நான் ஷார்ட்டாக நான் சொல்லுதேன். இவங்கள பற்றி சொல்லுதானா. அப்போ ஜின்னானா யார், நேருனா யார், என்ன அது நேரு மாமாவை தெரியும், ஜின்னா யாருன்னு தெரியுமா, ஜின்னா மாமாவை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க, அரசியல் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சில அதிகாரிகள் கூட சேருங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் கூட சேருங்க, லாயர்கள் அட்வொகேட் கூட சேருங்க, இந்த மாதிரி ஆன்மீகத்து உள்ள ஆட்கள் கூட சேருங்க. இந்த மாதிரி சேர்ந்தா தான் வந்துட்டு உலகம் தெரியும். அது தெரியாமல் ஒரு பக்கத்து ஊரை கூட தாண்டாதவங்க கூட நீங்கள் சேர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன தெரியும். வெளியில் வாங்க, கிணத்து தவளையாக வாழாதீங்க. இதுதான் வந்துட்டு பெரிய